ரெட்மி நோட் 5 ப்ரோ வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து அதாவது லவுட் ஸ்பீக்கருடைய லைன் கண்டினியூட்டி வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். முதல் சார்ஜிங் ஏசியுடைய இதுக்கு போங்க. என்னது விபிஹெச் பவருடைய கெப்பாசிட்டர்லேருந்து நம்ம எதுக்கு வரணும்? விபிஹெச் பவர் கெப்பாசிட்டர்லேருந்து அந்த விபிஹெச் பவர் கெப்பாசிட்டர்லேருந்து கண்டினியூட்டி வந்து எங்கேருந்து பார்க்கணும்? நம்ம இதோடைய லவுட் ஸ்பீக்கரோட ஐசிக்கு பார்க்கணும். லவுட் ஸ்பீக்கர் ஐசிக்கு எடுத்துட்டு வாங்க. லவுட் ஸ்பீக்கர் ஐசி எங்கே இருக்குது? தள்ளிட்டு வாங்க, அப்படியே தள்ளிட்டு வாங்க. இதாக பாருங்க, கண்டினியூட்டி வைங்க. ஸோ இது வந்து பஸர் வருது. அப்போ விபிஹெச் பவர் வந்து இதில் கண்டினியூட்டி வருது. அதாவது 3.7 வோல்ட் இதுக்கு வரும். சரியா? ரைட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்புட் வந்துடுச்சு. ரெண்டாவது ப்ராசஸர் வந்து எனேபிள் பண்ணணும். ப்ராசஸர் எனேபிள் பண்ணணுன்னா அந்த மேலே உள்ள அந்த 2 ரெஸ்டருடைய வேல்யூஸ் செக் பண்ணணும். 2 ரெஸ்டருடைய வேல்யூ செக் பண்ணு. ஆடியோ பிஏ எனேபிள், பவர் ஆம்பிள் எனேபிள். ஸோ இந்த ரெண்டு ரெஸ்டருடைய வேல்யூ வரணும். 2 ரெஸ்டரோட வேல்யூ எவ்வளோ? இது எவ்வளோ? 2.87 வருதா? அடுத்தது இது எவ்வளோ வருது? 4.95 கிலோ ஓம்ஸ் வருது. 2 ரெஸ்டரும் ஓப்பன்லாம் கிடையாது, நல்லா இருக்குது. ஸோ இதையும் செக் பண்ணணும். இது வந்து சிபியூலேருந்து இது லவுட் ஸ்பீக்கர் ஐசிக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலு. சரியா? ரைட். அடுத்து இயர் ஸ்பீக்கருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பஸர் வரணும். காயில் நல்லா இருக்கான்னு பாரு. பஸரில் வச்சுக்கோ. காயில் நல்லா இருக்கா பாரு. காயில் நல்லா இருக்குது. ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். இதோடைய லைன் வந்து போர்டோடைய இது கனெக்டில் வரணும். கண்டினியூட்டி வருதா பாரு. கண்டினியூட்டி வருதா பாரு. வை கண்டினியூட்டி வரலையா? கரெக்டாக வைக்கல. கண்டினியூட்டி வருது. சரியா? அதே போல் அந்த காயில் 4 லைன்லேயும் வரும். அந்த காயில் வருதா? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வருது. லைன் வைஸ் கோல்ட் செக்கில் கரெக்டாக இருக்குது. சரியா? இதை டயட் மோடில் செக் பண்ணு. வச்சியா? எவ்வளோ வருது? 5. ஆமாம். அதாவது 400 to 600 ஓம்ஸ் வந்துச்சுன்னா அந்த லைனுடைய ரெசிஸ்டன்ஸே நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே போல் கீழே வை. பாசிட்டிவ் ஒன்று, நெகட்டிவ் ஒன்று இல்லை. அது எவ்வளோ வருது? 580. ரைட்டு. ரெண்டுமே நல்லா இருக்குது. ஷார்ட் எதுவும் கிடையாது. கோல்ட் செக்கில் இது ஓகேன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இது போல் டயட் மோடில் செக் பண்ணணும். ஓகே, குட்.